ஒரு மனுஷனை சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது. அப்படியே அவனை நோண்டனா அவன் தெய்வமா மாறிடுவான். ஸ்பாய்லர் இல்லாம வெல்கம் டு another மூவி ரிவ்யூ. இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத்தோட இயக்கத்துல செல்வராகவன் சாரோட உன்னுடைய உண்மையை வெளிச்சத்தை கொண்டு வா. ஒரு அசுரத்தனமான மனிதன் தெய்வமாகலாம். அப்போதான் அநீதிங்கிற இருட்டு நீங்கும். படம் டைட்டிலுக்கு பொருந்திருக்கானா? ஆமாங்க, பொருந்திருக்கு. ஆனா தெய்வம்னா நம்ம கருணையை தான் ஃபர்ஸ்ட் நினைப்போம். ஆனா இது கருணை இல்ல, சம்ஹாரம். பொதுவா செல்வராகவன் சாரை நம்ம ஓல்டா, ஒரு சர்க்காஸ்டிக்கா, ஒரு டிபிக்கலான சின்ன சின்ன ரோல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு குடும்பத்துல அழகான ஒரு குடும்ப தலைவனா நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வராகவன் சாருக்கு இந்த அளவுக்கு ஒரு அழகான கேரக்டரைசேஷன் அமைச்சதுக்கு டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ். சும்மா பேருக்கு சொல்ல அவரோட ஆக்ஷன் நமக்கு தெரியும், நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவரோட சின்ன சின்ன குறும்புத்தனத்தை இந்த படத்துல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் பத்தி பார்த்தோம்னா, பொன்வயலுங்கிற ஒரு அழகான கிராமத்துல மக்களா யதார்த்தமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் தான் செல்வராகவன் சார். இந்த காலத்திலயும் இப்படி ஒரு கிராமமாங்கிற மாதிரி அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முக்காவாசி அன்பான ஆளுங்க தான். வெகுளியா இருக்கிற ராகவனுக்கு அந்த அன்போட உச்சமா ஒரு மனைவி அமையறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு காதல்ல பயங்கரமான ஒரு வில்லன் வரான். அவன் அரசியல்வாதி இன்பா. இதோட பர்டிகுலர் கான்ஃபிளிக்ட் இன்ன வரைக்கும் ப்ராப்ளமா இருக்கிற கிராமத்துல ரோடு இல்லாத ஒரு பிரச்சனை தான். உங்க ஊருக்கு ரோடு எப்படி வருதுன்னு பாத்துறேன். இன்பாக்கும் ராகவனுக்கும் இடையில எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அது எந்த மாதிரி முடிவுக்கு போகுதுன்றது தான் மனிதன் தெய்வமாகலாம். கதையோட நாயகன் ராகவனா செல்வராகவன் சார் ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி செல்வியா நடிச்சிருக்கிற குஷி ரவி புது நடிகை மாதிரி தெரியல, ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இதுல கதையோட வில்லனா இருக்கிற இன்பாவா மைம் கோபி சார் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. படத்தை பார்க்கும் போதே நமக்கு வருது. பிகாஸ் கதையில சென்சிட்டிவா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பல உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு கிளைம் பண்றாங்க. சோ இப்போ வரைக்கும் பெண்களுக்கு சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம், அதுவும் பர்டிகுலரா கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கறாங்கன்றத இந்த கதையில சரிவர செதுக்கி இருக்காரு டைரக்டர். படத்தோட அதர் டெக்னீஷியன்ஸும் பயங்கரமா வேலை பார்த்திருக்காங்க. இதுல குறிப்பா எடிட்டிங். இவ்வளவு அழகான ஒரு எமோஷனல் ஜேர்னிய கொஞ்சம் கூட லேக் இல்லாம கிளீன் கட்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு எடிட்டர் தீபக் எஸ் துவாரக்நாத். ஒரு கிராமத்தை நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மா. இதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது படத்தோட மியூசிக் தான். பிகாஸ் இது புது மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப கிளீனா சூப்பரா ரசிச்சு ஒவ்வொரு சீனுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிளஸ் ஒவ்வொரு சாங்குமே ஸ்டோரியில அவ்வளவு ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன், ஹேட்ஸ் ஆஃப். ஓவரால் இவ்வளவு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீமோட வியோமெண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஒரு ஃபீஸ்டா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தை என்னடா ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டே இருக்க, இதுல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. பட் நான் அதை கொஞ்சம் பின்னாடி வரேன். அது என்ன கேள்வி? படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீடைலிங் சொல்லவா. பொதுவா நம்ம தலகாணில எந்தெந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு கவர் வாங்கலாம், இப்படி பிரிண்ட் போட டிசைன் நல்லா இருக்கா, இல்ல இந்த கலர் நல்லா இருக்கா, இல்ல அந்த கலர் நல்லா இருக்கா, இல்ல இந்த கிளாத் நல்லா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம வாங்குவோம். ஆனா கிராமத்துல அரிசி சாக்கு தான் தலகாணிக்கு உரையா யூஸ் பண்ணுவாங்க. அதுல அவ்வளவு லவ்விங்கா அந்த ஜோடி இருக்கும்போது இதோட ஒரு அழகான வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் படிக்காதவரா இருக்கலாம். சோ நீங்க படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அதை நோட் பண்ணி பாருங்க. காசு பணம் இல்லாதவரா இருக்கலாம். சோ ஓவரால் படத்துல ரொம்ப அழகான விஷயங்களும் காமிச்சிருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயமும் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு என்னைக்குதான் ஒரு வீடியோ கால் வரனே தெரியல. ஓவரால் படம் எப்படி இருக்குன்னா அருமையா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, இந்த கதையில பெண்களோட அறியாமையும் பயமும் தான். எதனாலனா இந்த படத்துல வர்ற இழப்புகள் நமக்கு கண்டிப்பா ஒரு சில இடத்துல மூஞ்ச சுளிக்க வைக்கும், ஒரு சில இடத்துல மனசு வலிக்கும். சோ நெகட்டிவ் சொசைட்டில தான் படத்துல இல்ல. இன்னொன்னு, இந்த கதையில வர்ற புதுமுகங்கள் சில இது நமக்கு ஒட்டாம போலாம். ஆனா எந்தவித குறைபாடு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாரும் அந்த கதையை ஃபீல் பண்ணி தான் நடிச்சிருக்காங்க. ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன், டைரக்டர் பெரிய தலை ஃபேனா இருப்பாரு போல. ஏன்னா நேர்கொண்ட பார்வை படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ஒரு எமோஷனான ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும், ஒரு செம்மையான ஒரு செட் பீஸ் இருக்கும். அது தலை பயங்கர டென்ஷன்ல இருப்பாரு. அது இருந்து அப்படியே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. அந்த எலிமெண்ட் இங்க பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ரீ கிளைமாக்ஸையும் கிளைமாக்ஸையும் செதற விட்டாங்க. படத்தோட கர்வ் ஒரு ஷார்ப் பீக் ஆயிடுச்சு. ஆஸ் யூசுவல் டாப் 10 சுரேஷ் சாரோட ஸ்டைல்ல ஒரு டேக்லைன் கொடுக்குறேன். ஒரு மனிதனின் வீரம் சம்ஹாரம் செய்யும், மனிதன் தெய்வமாகலாம். செல்வராகவன் சாரோட பிளட்டி ஸ்வீட்.
ஸோ தேங்க்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் சசிகாந்த்.